போட்டு அழகாக வாசலை நல்லா தெளித்து விட்டுட்டு அப்புறம் வாசலுடைய மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் மட்டும் மஞ்சளும் சாணமும் கலந்து நல்லா மெழுகி தான் கோலம் போடுவேன். இது வெள்ளி செவ்வாய் 2 நாளுமே இப்படி தான் செய்வேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் சாணம் கிடச்சிதுன்னா இது மாதிரி செய்யுங்க. அப்படி கிடைக்கல அப்படின்னு சொன்னால் மஞ்சள் தண்ணியில் கலந்து, மஞ்சள் தண்ணியிலையும் பன்னீர் வச்சுருந்தீங்கன்னா அந்த பன்னீர் வாட்டரில் கலந்து நீங்கள் இது மாதிரி மெழுகி கோலம் போடுங்க. ரொம்ப நல்லது. தண்ணியிலையும் மஞ்சள் கொஞ்சம் கலந்து வாசல் தெளிக்கிறது ரொம்ப விசேஷம். இது மாதிரி செய்யும்போது நமக்கே ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஹாப்பினஸ் கிடைக்கும். வெள்ளிக்கிழமைனாலே நமக்கு ஸ்பெஷல் தான். அது ஆடி வெள்ளி இன்னமுமே ஸ்பெஷல். மெயின் வாசலில் கோலம் போட்டு முடித்தோடனே நிலவாசல் படியையுமே நமக்கு அழகாக ரெடி பண்ணிடணும். மஞ்சளும் பன்னீரும் கலந்த கலவையால் மெழுகி விட்டு மஞ்சள் குங்குமம் இட்டு அரிசி மாவால் கோலம் போட்டு வாசலுக்கு விளக்கு ஏற்றி நம்ம சாம்பிராணி காமித்து நம்ம மங்களகரமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மகாலட்சுமி மாதா நம்ம வீட்டுக்கு விரும்பி வருவாங்க. ரொம்ப சந்தோஷமாக நம்ம வீட்டுக்கு வருவாங்க. செல்வத்துக்கே அதிபதி அவங்க தானே. அவங்க நம்ம இல்லத்திற்கு வந்தால் தானே நம்மளுடைய வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். அப்படிப்பட்ட அந்த தாயை நம்ம இப்படி மங்களகரமாக நம்ம அழைப்பு கொடுக்கும்போது அவங்க வராமல் போயிடுவாங்களா? நம்ம வீட்டை நம்ம இவ்வளோ அழகாக நம்ம கையால் நம்மளே செய்யும்போது ஒரு ஹாப்பினஸ் நமக்கு கிடைக்கும். அந்த ஹாப்பினஸோட இந்த வெள்ளிக்கிழமை எனக்கு ஆரம்பித்தது. உங்கள் வீட்லேயும் உங்களுடைய வாசலில் நீங்கள் இதே மாதிரி கோலம் போட்டு அழகாக மகாலட்சுமி மாதாவை நீங்கள் அழைப்பு கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுடைய பிரதானம் அப்படின்னாலே நிலைவாசல் தான். அந்த நிலவாசல் எந்த அளவுக்கு நம்ம அழகாக நம்ம மங்களகரமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு வீட்டில் எப்போவுமே சுபிட்சமும் நல்ல காரியங்களும் நல்ல விஷயமும் நமக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். வெள்ளியும் செவ்வாயும் தாமரை கோலம் போடுவது ரொம்ப நல்லது. மகாலட்சுமி மாதாவுக்கு உகந்தது அப்படின்னு சொன்னால் தாமரை. இந்த தாமரை கோலம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் மாதாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டுக்கு வருகை புரியும் போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக இதை பார்த்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு நாளுமே நம்ம மங்களகரமாக இதே மாதிரி மார்னிங் எழுந்தோடனே நம்ம அழகான கோலத்தோடு ஆரம்பிக்கும்போது நம்ம மைண்டும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி டே நமக்கு ஆரம்பிக்கும்போது அந்த நாள் முழுவதுமே நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். எங்கள் வீட்டு தோட்டத்தில் போட்டிருக்கிற மல்லிகைப்பூ, இந்த மல்லிகைப்பூவை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சுவாமி படங்களுக்கு வைக்கலாம், நிலவாசல் படிக்கும் நம்ம வைக்கலாம், பூஜை செய்கிறதுக்கும் நம்ம வைத்துக்கொள்ளலாம். இது மாதிரி நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஒரு பூச்செடி வச்சுட்டா போதும், தினமும் நமக்கு பூக்களும் கிடைச்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இது மாதிரி ஃபாலோ பண்ணி உங்கள் லைஃப்பில் எல்லா வளமும் நலமும் பெற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பாய். இன்னொரு வீடியோ